என்னையா உடம்புக்கு முடியலீங்க. உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதுதான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா இந்த உடம்பை குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயா. அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி, என்ன பண்ணுது? காலையில 6 to 8 மணி வரைக்கும் கால் வலிங்க, 8 to 10 மணி வரைக்கும் மூட்டு வலிங்க, 10 to 12 மணிக்கு இடுப்பு வலிங்க, 12 to 2 மணிக்கு மாறு வலிங்க, 2 to 4 மணிக்கு. நிறுத்தியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு. இல்லன்னா 2-3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ. ஆரோக்கிய சாமி. இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கியா ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு தான். பேர் இல்ல கூப்பிட முடியாது இல்லீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். இந்த மருந்த ஒரு வேலை சாப்பிடு. இன்னொன்னு எழுதி தரேன், அது எங்க சீக்கிரம் எழுதி கொடுங்க, வயிற்று பசிக்குது. எங்க அந்த பேப்பர்? நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டுட்டேன். ஐயோ இப்ப ஸ்பெல்லிங் வேற மறந்து போச்சியா? ஆரோக்கிய சாமிக்கு ஏல ஆரம்பிக்குங்க. மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க. பரவாயில்ல, உனக்கு தானே. எதா இருந்தா என்ன? எங்க எதுக்கு உடம்பு உதறி எக்ஸ்ரே எடுத்து பாத்தலாமா? எக்ஸ்ரேயா? உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா? டார்ச் லைட் ஆச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும். போயா. நெக்ஸ்ட். டாக்டர் டாக்டர் டாக்டர். யோ டாக்டர் இங்க இருக்கேன், வா அப்படி. ஓஹோ, நீங்க தான் டாக்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். யோ எந்திரியா, அங்க 4-5 பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒண்ணு இல்லன்னு சொல்ற. உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், கால்ல தான். கால்லையா? ஏயா காலை தனியா மணிப்பர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க? உடம்புல ஒரு பாகம் தானையா, என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல விடல டாக்டர், விரல்ல தான். ஐயோ விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல ஒண்ணு இல்ல டாக்டர், 6வது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 6வது விரல்? 6வது விரல் தான் எங்க காட்டு? உன்னை உதைக்க சொன்னாங்க, விரல் தானே காட்ட சொன்னாங்க. 1 2 3 4 5 ஏயா 5 தானே இருக்கு? 5 விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா? 6வது விரல் இங்க இருந்து ஆரம்பமாகுது. வெரி சக்சஸ், வெரி குட் வெரி குட். இங்க இருக்கு. சாரி யோ, உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி. பை த பை, உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பங்கடா இருக்காரு. யானை பார்க்கணும்? யோ உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா, இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமா. இந்த ஊர்ல ஒரு அயோக்கியம் இருக்கான், அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ரதி. ரதியா? ரதி விதியின் தெருவத்திலே விளையாட வேண்டும். அவ எங்க ஆபீஸ்ல வேலை செய்றா. அவளை கிட்டிக்க போறதா நான் சபதம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்பா இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கழுதைகிட்ட பால கறந்துட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான். ஏயா என்னமா? உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல, அப்புறம் என்ன வளவளம் பேச்சு? ஐயோ, நீ எப்ப இந்த கழுத பால கடக்கிறது, நான் எப்ப குடிச்சு அழகாறது, எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது? கொத்தடிமை. எஸ் கொத்தடிமை. எஸ். என் தோள்கள் திணவெடுக்கின்றன. வெரி குட். என் மீசை துடிக்கிறது. போய் சொல்லாத. ஏன்? உனக்கு தான் மீசை இல்லையே. கண்டுபிடித்து விட்டீர்கள். பெரியப்பா. பெரியப்பாவா? ஆமா, அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான். வரட்டுமா? சபாடா. ஐ பெரியப்பா
டேய் எங்கடா உங்க அப்பன அத்தாவே? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அப்பா உள்ளதா இருக்காரு. இதெல்லாம் நீங்க திங்க கூடாது. வேற என்னதான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெரியப்பா? ஐயோ பெரியப்பனை போட்டு ஏன்டா தொல்லை பண்றீங்க? பெத்த அப்பங்கிட்ட போய் கேளுங்கடா. வாங்கண்ணே. எப்ப வந்தீங்க? இப்பதான் தம்பி. சௌக்கியமா? நல்ல சவிக்கியம். போங்கடா. பிள்ளைகள் அது கொள்ளு அபசாசு. இதுக்கெல்லாம் பிள்ளைகள் அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இதான் இதுக்குதான் அரசாங்கமும் சொல்லுது, நானும் சொல்றேன். அளவோட பிள்ளைய பெத்துக்கணும். நீ கேட்கவே மாட்டேங்கிற. 8 பிள்ளைய பெத்து விட்ட, என்ன எடுத்துக்க 2 பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? தம்பி உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது. ஒன்னொன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவசப்பட போற. கடைசியா சொல்ற, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா? அண்ணே, பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம்? மூக்குதான் முக்கியம். குடும்ப கட்டுப்பாடுனா என்ன? என்ன? பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு தைச்ச மாதிரி தான். ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? இனிமே உன்னை திருத்தவே முடியாது. என்ன யாரும் திருத்த வேண்டாம். உங்களை மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க. வாங்க ரூமுக்கு போலாம். இந்த பையன் காணுமே. எல்லாம் கொள்ளுவே தான் கொண்டு போயிருக்குங்க. ஐயோ, அதுக்குள்ள லேகியம் வச்சிருந்தேனே. ஏன் அது சாப்பிட்டா என்ன? அதை சாப்பிட்டா ஒண்ணு இல்ல, ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்க தோணும். அடிச்சுக்க மாட்டாங்க. அப்ப விடுங்க. ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா. என்ன போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னதான் நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? சீப்பா கொண்டு கோபாலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா வாஸ்தவம் தான். அவ யாரு? அவ யாரு? சில்லற வாங்குவாளே அவ யாரு? பிச்சைக்காரியா? ஐயோ, ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் 300 400 வாங்குவாளே அவ யாரு? கர்மம் கர்மம். மன்மதா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. மேல சொல்லு. இதுக்கெல்லாம் நான் மாடி மேல போய் சொல்ல முடியாதுங்க. மன்மதா, என்ன மிரட்டி புண்ணியம் இல்ல. ராத்திரி ஆனா உங்க புருஷன் அவ வீட்டுக்கு போறாரு, அந்த ராத்திரிக்கு சாட்சியெல்லாம் போயிருமா? ஐயோ, ஏன் புருஷன் அப்படி போறாரு? உங்களுக்கு ஒண்ணு சொல்ற கேட்டுக்கங்க. 8 குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் அவர் அங்க போறாருன்னா நீங்க சரியில்லை. என்னது? உண்மைதான் சொல்றேன். நீங்க வேணா நீ சோதிச்சு பாருங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் துணியை மாத்திக்கிட்டு 2 மணி நேரத்துல வருவன்னு போறாரு. எங்க போறாரு? அங்கதான் போறாரு. அவர் போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. எஸ். இதுக்குதான் டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா? அதுவும் புது சட்டை. இன்னைக்கு எப்படி துணி மாதிரி போறாருன்னு பாத்துறேன். அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போகணும். அப்படி போனா நல்லா இருப்பாரு. என்ன விட்டுட்டு போறாரு? விட்டுடுவேனா? ராஜேஸ்வரியா கொக்கா? அப்பா அப்பா, எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா, அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல, என்னத்தான் கல்யாணம் பண்ணி பேரும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா. என்கிட்டயே சபர வேற பண்றான்ப்பா. அப்பா, என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா, போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியுமில்ல? அட ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ, வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறான். ஓ, நீதான் மன்மதனோ? ஆமா, நீங்க தான் ரதியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணது இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற. என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கடேசனுடைய வெங்கடாச்சல பாகவதர் ஒரு போட்டி வைப்பாரு. அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு என் பொண்ணை கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அந்த ஆளு வைக்கிற போட்டியில உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? ஏன் ஒண்ணு இருக்காடா யோசனை பார்க்கணும்? இந்த கரவேக சுரவேக வெங்கட தொல்லை போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா, டிராமாவிலையோ சினிமாவிலையோ சங்கீத மேடைகளையோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை, கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும். இல்ல எருமையை கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா, என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறான்ப்பா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு தீப்பிட்டி கேட்பேன். அது என்ன பீடி குடிக்கிற பண்ணா? நான் சுருட்டு குடிக்கிற ஆளு. இந்தாடா.
என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிக்கிறேன். எப்படி இழக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு, பாட்டி நீ கேட்டுட்டு இருக்கியா? தாத்தான் சாரி, இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு, ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த புடி எப்படி? என்ன செஞ்ச? பாடுனே. பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டு என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா இவ்ளோ பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள, எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க. இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா? உட்கார, சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீக்க தேய்க்கிற? அறிவு இருக்காடி, சீவக்காய போடுற. எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா, நீங்க தேய்ச்சிக்கிறது அப்புறம். என்ன சுடுது? உப்பு கறிக்கிறான். ஏண்டா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணேறிது. சீக்கிரம் போய் பாடுறா. உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா? பெத்த அப்பனே போடாங்கிறான். உனக்கு அப்படித்தான் மேதுக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அடச்சி கையெடுங்க. முதல்ல எல்லாம் சரியா இருக்குதானே என்ன பாத்துக்கங்க. குழந்தை ஜாக்கிரதை பாத்துக்கிட்டே பாத்தீங்களாடா? ஏங்க ஏன் இந்த ஆள் இப்படி அசையாம நிக்கிறாரு? அது ஒண்ணுமில்ல, இவனை சிரிக்க வச்சு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் தராங்களாம். சிரிக்கலனா நம்ம 1000 ரூபாய் போச்சு. ஐயோ வந்துருங்க போயில வாங்க. பிடி புடி. உமா குழந்தைங்க அது அங்க படுக்க வச்சிருக்கேன்ப்பா. நானோ பரதேசி, கால்கள் நடக்க முடியவில்லை, வயசாச்சு. பாப்பா, என்னருமே குழந்தைகளே, பிக்னிக்கு வந்தீங்களா? இவங்க யாரு? உங்க டீச்சர் அம்மாவா? யாருங்க அது? டீச்சரா? இவர் உங்க ஹெட் மாஸ்டரா? யோ, கண்ணாடி போட்டுக்குள்ள ஹெட் மாஸ்டரா? இவளை பார்த்தா உனக்கு டீச்சர் மாதிரி தெரியுதா? நானும் இவனும் பையன், இதுக்கெல்லாம் என் குழந்தைய மொத்தம் 8. நீயும் ஆண்டி பண்ற, அப்புறம் என்ன பீச் வண்டி கிடக்கு? தம்பி, எல்லாமே பிளாக் ஃபேஷன் தம்பி. என்னது? பிளாஷ்பேக் நினைக்கிறேன். ஓஹோ தம்பி, இந்த கடற்கரையில தான் என் காதல் ஆரம்பமாச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவளுடைய நினைவாத்தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி, மலரும் நினைவுகள். தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். இந்த 8 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற? அத நான் சொல்றேன். பழைய பாக்கி 92 ரூபா 50 காசு. இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டில் சாராயம் குடுறா. முதல்ல பழைய பாக்கிய கூட, அப்புறம் சாராயம் தர்றேன். இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் குடுறா. முதல்ல எழுதி வச்சுக்கோம்ப, அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப. இதே வேலையா போச்சு உனக்கு. சாராயம் கிடையாது, போயா. பெரிய தம்பி பயிலான் கேட்கிறேன், கொடுக்கறியா இல்லையா? முடியாதியா?
பெரிய பைலானுக்கு சாரா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுல கடை நடத்திடுவீங்களாடா? டேய், நடத்திடுவீங்களா? நான் என்ன சொல்லி போட்டேன்? சாராயம் கேட்டேன், இல்லைன்னு சொல்ல வேண்டியதானா? அதுக்கான பாட்டில் எடுத்துட்டு அடிக்க வரேன். ஏய்யா, பெரிய தம்பி பைலான பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த ஆள் அடிக்க வரேன். இந்த நாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? அண்ணே, யாரு என்னைய கூப்பிட்டேன்? இத வாரேன். என்ற சாமி, நான் இது வரைக்கும் சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல. சாராயத்தை ஊத்திட்டு சோடா ஊத்தணுங்களா? சோடாவை ஊத்துறதுக்கு அப்புறம் சாராயத்தை ஊத்தணுங்களா? இந்த சனியன் இருக்கு. இவன்லாம் ஒரு குடியார பள்ளிக்கு வர்றா. பதனமா கேளுகண்ணு, தமிழர் எடுத்து இப்படி வைக்கணும். வச்சு போட்டு இதை எடுத்து கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு குடிக்கணும். தம்பி, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணிட்டேன் தம்பி, தப்பு பண்ணிட்டு. இப்ப நான் என்ன பண்ணுனேன்? சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்துனீங்க. அப்படி அல்லப்பா, அங்க நடப்பா தப்பு பண்ணி போட்டேன். அப்படி அல்ல தம்பி, அப்படி அல்ல. என்ன சொல்றேன் கேளு. இதை எடுத்து இப்படி கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்திட்டியா? அதுக்கப்புறம் இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு இப்படி குடிக்கணும் அம்மா. குடியாரர்களுக்கு கேவலம் தம்பி. மொதன்னு குடிக்க வந்த உனக்கு கத்து கொடுக்காத பாவத்துக்கு ஆளாயிட்டம் தம்பி. தம்பி, இது ரெண்டையும் இப்படி எடுத்து கட 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 ஊத்திட்டு தம்பி இப்படி எடுத்து இப்படி மடக்கு மடக்குன்னு குடிக்கணும். ஏன் தம்பி, இன்னொரு தடவை சொல்லி தட்டா? கூப்பிட்டே போடா. ஹலோ, குட் மார்னிங். எட்டாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சியா? 10ஆம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சு எவ்வளவு சரியா போறேன் பார்.